முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நான் கேட்க விரும்புவது, அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி காமராஜர் பெருந்தலைவர் பேரில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? முதல்வர் காலை உணவு திட்டம் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அதை தொடங்கி வைத்தார், மாற்று கருத்து இல்லை. அவர் ஒருவேளை கலைஞர் காலை உணவு திட்டம் என்று வைத்திருந்தாலோ, இல்லை ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைத்திருந்தாலோ, அதற்கு பெயரை மாற்றியிருந்தால் உங்கள் கேள்வி நியாயம். முதல்வர் என்றால் இன்றைக்கு முதல்வர் யாரு? ஜோசப் விஜய். முதல்வர் விஜய் என்பதை காமராஜருடைய காலை உணவு திட்டம் என்று மாற்றினார் என்றால் ஜோசப் விஜய் எப்படிப்பட்டவர் என்பதையும், காமராஜர் அவர்கள் விருதுநகரில் தோற்று போனதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் நாகர்கோவிலில் நாம் வேட்பாளரை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை, பிரச்சாரத்திற்கும் போக வேண்டிய அவசியமில்லை என்று முடிவு செய்துவிட்ட வரலாறு ஏவாவேலுக்கு தெரியாது. அண்ணாவை மீறி டாக்டர் கலைஞர் அவர்கள் நாகர்கோவிலில் போய் காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் கருணாநிதி அவர்கள். அங்க போய் பிரச்சாரம் செய்தார். இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் ஏவாவேலுக்கு தெரியாது. பெருந்தலைவர் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டிய தந்தரும் அண்ணர் கலைஞர் தான். பெருந்தலைவர் காமராஜர் இறந்தபோது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கடற்கரையில் வைத்திருக்க சமாதிக்கு பக்கத்திலே இடம் வேண்டும் என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், ஜெயகாந்தன் அவர்கள் 3 பேரும் போய் டாக்டர் கலைஞர் முதல்வர் அவரிடம் போய் கேட்கிறார், காமராஜரை கடற்கரையில் அடக்கம் செய்ய வேண்டும். அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. திரு ஏவாவேலு அவர்களே, உங்களுக்கு தெரியுமா இது? அந்த காந்தி மணிமண்டபத்துக்குள்ள போய் பாருங்க. மணிமண்டபத்தை சீரழித்தவரே டாக்டர் கலைஞர் என்ற குற்றச்சாட்டை நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா எல்லாருடைய சமாதியை உள்ள வச்சுட்டார். காந்தி சமாதி என்ற அடையாளத்தையே மறைக்க பார்த்தார் டாக்டர் கலைஞர் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க வரும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். இன்னைக்கு காலையில் சட்டமன்றத்தில் காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் வச்சதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னு முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் பேசியிருந்தார். காலை உணவு திட்டம் இதில் யாரோட பேருமே இல்லை. அந்த திட்டத்தை தொடங்கின ஸ்டாலின் அவர்களுடைய பேர் கூட அதில் இல்லை. இதில் காமராஜர் பெயர் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை சட்டமன்றத்தில் ஏவாவேலு அவர்கள் எழுப்பியிருந்தாங்க. அது கூடவே சொன்ன ஒரு விஷயம் காமராஜருக்கு பெருமை சேர்த்தது திமுக தான். காமராஜருக்கு சென்னையில் சிலை அமைத்து பிரதமர் நேருவை அழைத்து திறந்தோம். குடியாத்தம் தொகுதியில் காமராஜரை எதிர்த்து திமுக வேட்பாளரை நிறுத்தாதவர் அண்ணா. காமராஜருக்கு சிலை அமைத்து மணிமண்டபம் அமைத்தவர் கலைஞர் கருணாநிதி. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து பெருமை சேர்த்தவர் கருணாநிதி. இந்த அளவுக்கு காமராஜரனுடைய புகழை திமுக தாங்கி பிடிக்கிறதா ஏவாவேலு அவர்கள் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே காமராஜர் புகழுக்கு காரணம் திமுக தானா? திரு ஏவாவேலு அவர்கள் முன்னாள் அமைச்சர், அவருக்கு வரலாறு தெரியாம பேசுறார். இல்லை, இவ்வளவு செஞ்சவங்களுக்கு எப்படி? அதாங்க வரலாறு தெரியலங்க. இவ்வளவு செஞ்சார் என்று சில பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை அழைத்து சிலையை எப்பவுமே வீட்டில் இருக்க அந்த சிலையா, ஜிம்கானா கிளப்பு கிட்ட இல்லை, அந்த சிலையை சொல்றார். அதாவதுங்க, பெருந்தலைவர் காமராஜரை எல்லாமாக தூக்கி பிடித்தவர் கலைஞர் என்று சொல்றார் திமுகன்னு சொல்றார். அண்ணா அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விருதுநகரிலே தோற்று போனார். ஒரு மாணவனை நிற்க வைத்து தோற்கடித்தார்கள். அந்த நேரத்திலே நாகர்கோயிலிலே ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சட்டமன்றத்தில் தோற்ற பிறகு அங்கு போய் போட்டியிடுகிறார் நாகர்கோயிலில். அப்பொழுது அண்ணா அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்றால், காமராஜர் அவர்கள் விருதுநகரில் தோற்று போனதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதனால் நாகர்கோவிலில் நாம் வேட்பாளரை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை, பிரச்சாரத்திற்கும் போக வேண்டிய அவசியமில்லை என்று முடிவு செய்துவிட்ட வரலாறு ஏவாவேலுக்கு தெரியாது. அப்பொழுது பாவம், அவர் ஏதோ ஆப்ரேட்டராக இருந்தார், பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தார், இல்லை பஸ்ஸு சொந்தமாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாரான்னு நமக்கு தெரியாது. அதனால் அவருக்கு அரசியல் அன்றைக்கு தெரிந்தவராக
நான் அறியவில்லை. இப்போ திமுகவினுடைய விஷயத்தினாலதான் காமராஜருடைய புகழ் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஓங்கி நிற்கிதா? அதுதாங்க சொல்கிறேன். அவருக்கு வரலாறு தெரியாமல் பேசுகிறாரு நான் சொன்னேன் தெரியுங்களா? அதுதான். அப்போது அண்ணாவை மீறி டாக்டர் கலைஞர் அவர்கள் நாகர்கோயிலில் போய் காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் கருணாநிதி அவர்கள். மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் செய்தார். இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் ஏவா வேலுக்கு தெரியாது. அப்போ கலைஞர் தலைவர்லாம் இல்லை, திமுக தலைவர்லாம் இல்லை. இல்லை இல்லை, அவர் வந்து அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர். அண்ணா முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக நடந்த தேர்தல் அது. அன்றைக்கு போய் அவர் அங்கு பிரச்சாரம் செய்தார். அண்ணா சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் போட்டியிடவில்லை. ஆனால் ராஜாஜி அவர்கள் மீண்டும் காமராஜரை, விருதுநகரில் காமராஜர் தோற்று போனதற்கு காரணம் மூதறிஞர் ராஜாஜி என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் போய் அங்கே உட்கார்ந்து பிரச்சாரம் செய்து ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுத்து, அங்கதான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற ஆரம்பிக்கிறது அங்கதான். அப்ப காமராஜரை தோற்கடிப்பதற்காக 2 ரூபாய் பணத்தை கொடுத்து காமராஜரை தோற்கடித்த வரலாறு மூதறிஞர் ராஜாஜியை தான் சாரும். அதே போன்று அங்கு சுதந்திரா கட்சியினுடைய வேட்பாளர், அவர் பேர் மத்தியாஸ், நாகர்கோயிலிலே டாக்டர் மத்தியாஸ் அவர்களை சுதந்திரா கட்சி சார்பாக வேட்பாளராக ராஜாஜி அவர்கள் நிறுத்துகிறார். அண்ணா பேச்சை மீறி போய் டாக்டர் கலைஞர் அவர்கள் கருணாநிதியை, காமராஜர் அவர்களை தோற்கடிக்க பிரச்சாரம் செய்தவர்தான் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் என்பதை ஏவா வேலு அவர்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நான் கூட நம்முடைய பேட்டியிலே சொல்லியிருக்கிறேன், கலைஞர் அவர்கள் மதுரைக்கு காமராஜர் போன போது அவருக்கு தங்குவதற்கு டிவியில் இடம் கொடுக்க வேணாம்னு சொன்ன டிவி டிராவலர்ஸ் பங்களா, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் டிவிஎஸ் ஐயங்கார் அவருடைய மாடிக்கு மேலே மதுரையில் ஒரு அறை கட்டி அவரை வாழ்நாள் முழுவதும் தங்க வைத்த வரலாறு. மதுரைக்கு போனால் காமராஜர் அங்கே தான் தங்கணும்னு டிவிஎஸ் ஐயங்கார் சொன்னார். இந்த வரலாறு என்ன சார்? டிராவல்ஸ் பங்களாவில் காமராஜர் தங்க போனப்போ ஒரு உள்ளையா? டிராவலர்ஸ் பங்களாவில் காமராஜர் தங்க போறாரு மதுரையில், அது அவருக்கு கொடுக்கல. அப்ப என்ன நடந்தது? ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஒரு எம்எல்ஏ உள்ள ஆக்குபை பண்ணியிருக்காரு, ஏற்கனவே வந்துட்டதுனால உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த எம்எல்ஏ திமுக எம்எல்ஏவா? திமுக எம்எல்ஏ. அதை வந்து உடனடியாக அவரை வேறு இடத்திற்கு மாற்றி இவருக்கு கொடுத்திருக்க முடியும். ஏனென்றால் இவர் முன்னாள் முதல்வர், பெரிய தலைவர். காங்கிரஸ் கட்சின்னு நீங்க காமராஜரை பார்க்க முடியாது. காமராஜர் என்பவர் தமிழகத்தை இன்றைக்கு இந்தியாவிலே உயர்ந்த மாநிலமாக உயர்த்தி காட்டிய பெருமைக்குரியவருக்கு அன்றைக்கு இடம் கொடுக்கவில்லை. அதனால்தான் டிவி சுந்தரம் ஐயங்கார் தன்னுடைய அலுவலகத்தின் மேலே ஒரு அறையை கட்டி கொடுத்த வரலாறும் இருக்கிறது. ஆகவே அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் இறந்தபோது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கடற்கரையில் வைத்திருக்க சமாதிக்கு பக்கத்திலே இடம் வேண்டும் என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், ஜெயகாந்தன் அவர்கள் 3 பேரும் போய் டாக்டர் கலைஞர் முதல்வர் அவரிடம் போய் கேட்கிறார், காமராஜரை கடற்கரையில் அடக்கம் செய்ய வேண்டும். அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதை செய்ய முடியாது, அதுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தர தயாராக இருந்தது. இல்ல, அப்போ முதலமைச்சரா இருந்தாதான் கடற்கரையில புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்ததா கேள்விப்பட்டோமே. இல்லைங்க, இல்ல. இப்போ அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது பண்ணாங்க. ஆனா டாக்டர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது அடக்கம் பண்ணல. டாக்டர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது அடக்கம் பண்ணல. எதிர்கட்சி தலைவர் தான் அப்போ. இல்ல, பெருந்தலைவர் காமராஜரோட ஒரு உயர்ந்த மனிதன் தமிழ்நாட்டில் இல்லைங்க, இனிமேல பிறக்க போறது இல்லை. அன்றைக்கு இடம் கொடுக்க மறுத்தார். இன்னைக்கு சிவாஜி கேட்டார், ஜெயகாந்தன் போனார், கண்ணதாசன், மூவரும் உயிரோடு இல்லை. ஆனால் அவர்களோடு சென்று இன்னொரு மனிதர் இருக்கிறார், தமிழருவி மணியன் என்று பெயர் அவருக்கு. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச பேச்சாளர். அவர்கிட்ட உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம். ஏனென்றால் இந்த 3 பேரோடு அவரும் சென்றிருந்தார் என்று எனக்கு நினைவு. எனக்கு அது ஒரு நினைவு. இவங்க 3 பேரோடு அவரும் போயிருந்ததாக நினைவு. டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் காந்தி மண்டபத்திற்குள் எடுத்து போய் அவருடைய உடலை அடக்கம் செய்தது டாக்டர் கலைஞர். இதெல்லாம் ஏவாவேலுக்கு தெரியாது. அன்றைக்கு ஏன் கடற்கரையில் பண்ணலை? இன்றைக்கு கடற்கரையை சுற்றி பார்ப்பதற்கு வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறார்கள்.
வந்தவர்கள் எங்க பார்க்குறாங்க? அண்ணா சமாதி பார்க்குறாங்க, எம்ஜிஆர் சமாதி பார்க்குறாங்க, கலைஞர் சமாதி பார்க்குறாங்க, அம்மையார் ஜெயலலிதா சமாதி. இந்த 4 சமாதி இருக்குது. இந்த தமிழகத்தை உருவாக்கி, கல்வி நிலையங்களை உருவாக்கி, தமிழகத்தை இன்றைக்கு உச்சபட்ச மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உயர்த்தி காட்டிய பெருந்தலைவர் காமராஜருக்கு அங்க இடம் இல்லைங்க. அதை கொடுக்க மறுத்தவர் டாக்டர் கலைஞர். திரு ஏவா வேலு அவர்களே, உங்களுக்கு தெரியுமா இது? தூக்கி பிடிச்சவங்க நாங்க தான். அப்ப இப்போ விஷயத்துக்கு வருவோம். காலை உணவை ஏன் மாற்றினீர்கள்? பெயரை மாற்றினீர்கள். அது முதல்வர் காலை உணவு என்றுதான் இருந்தது. அப்படியா? அப்பா, முதல்வர் காலை உணவு திட்டம். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அதை தொடங்கி வைத்தார். மாற்று கருத்து இல்லை. தொடங்கும் போதே அவர் ஒருவேளை கலைஞர் காலை உணவு திட்டம் என்று வைத்திருந்தாலோ, இல்லை ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைத்திருந்தாலோ, அதற்கு பெயரை மாற்றியிருந்தால் உங்கள் கேள்வி நியாயம். முதல்வர் என்றால் இன்றைக்கு முதல்வர் யாரு? ஜோசப் விஜய். முதல்வர் விஜய் என்பதை காமராஜருடைய காலை உணவு திட்டம் என்று மாற்றினார் என்றால் ஜோசப் விஜய் எப்படிப்பட்டவர் என்பதையும், உங்கள் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் காமராஜரை எப்படியெல்லாம் புறக்கணித்தார், ஏன் கடற்கரையில் அவர் இடம் ஒதுக்கவில்லை, உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இல்லப்பா, கொடுக்காம போனதுண்டான ஒரு வருத்தம் இன்னும் உங்க மனசுக்குள்ளலாம் இருக்கா? எங்க என் மனசுக்குள்ள இல்லைங்க, ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரங்க மனசுலயே இருக்கு. எங்க இன்னைக்கு காமராஜர் அடக்கம் பண்ண இடத்துக்கு யாரும் போறது இல்லைங்க. பீச்சுக்கு வரவங்க அத்தனை பேர் அந்த 4 சமாதியை பார்க்குறாங்க. காமராஜர் சமாதி அங்க இருந்தா காமராஜர் சமாதியும் பார்த்து விட்டு வந்தேன் என்று சொல்வார்களா இல்லையா? அது சொல்லக்கூடிய வாய்ப்பை தவிர்த்தது யார்? டாக்டர் கலைஞர். இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? அசம்பிளியில போய் முழங்கரைகிற திரு ஏவா வேலு அவர்களே, ஏன் காமராஜருக்கு கடற்கரையிலே இடம் கொடுக்கவில்லை? ஏன் மறுத்தீர்கள்? ஏன் உங்கள் மனம் ஏற்கவில்லை? அந்த மனிதன் சிலையை அங்கே சமாதியை கொண்டு போய் வைத்தால் உங்களுடைய சமாதி எல்லாம் சமாதியாகிவிடும் என்பதற்காகத்தான் நீங்கள் அங்கே கொண்டு போய் வைக்கவில்லை. வருகிறவன் என்றால் காமராஜரை கும்பிட்டு விட்டு போயிருப்பான், தெய்வமாக நினைத்திருப்பான். இந்த மனிதன் மறைந்த போதுங்க வெறும் 133 ரூபாய் பணமும் 10 வேட்டி 10 சட்டையோடு மறைந்து. ஓகே சார், இப்போ இந்த காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் பெயர் சேர்த்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? எங்க கரெக்டுங்க. திரு ஜோசப் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, முதல்வர் காமராஜர் என்ற அடையாளம் மறைக்கப்பட்ட அடையாளமாக இருக்கிறது. அவர் உணர்ந்திருக்கிறார் அந்த மறைக்கப்பட்ட அடையாளத்தை. ஏனென்றால் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் 5 சுதந்திர போராட்ட வீரர்களை வைத்துதான் இயக்கத்தை தொடங்கினார். வேலு நாச்சியார், காமராஜர், பெரியார், அஞ்சலை அம்மாள், டாக்டர் அம்பேத்கர். யார் இவங்க? இந்த 5 பேரும் சுதந்திர போராட்ட வீரர்கள். கழக வீரர்கள்லாம் கிடையாது, கழக வீரர் கிடையாது. அவரு பெரியாரும் சுதந்திர போராட்ட வீரர், பெரியாரும் காங்கிரஸ்காரர், காமராஜர் காங்கிரஸ்காரர், அஞ்சலை அம்மாள் காங்கிரஸ்காரர். அதுல 4 காங்கிரஸ்காரர் இருக்காங்க. வேலு நாச்சியார் சுதந்திர போராட்ட வீரர், அந்த அம்மையார். இப்படி சுதந்திர வரலாற்றை கூறி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் காமராஜரை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன் நினைக்கிறார்? என்றைக்கும் சிறு குழந்தைகள் மனதில் கூட காமராஜர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பட்டிமன்றத்தை நான் பார்த்தேன், அவர் கூட பார்த்திருப்பார். ஒரு 6 வயது குழந்தை உனக்கு பிடித்த தலைவர் யார் என்றால் காமராஜன் சொல்லுது. இப்போ இந்த புகழுக்கு சொந்தமானவங்க திமுக கிடையாது அப்படிங்கறத உங்களுடைய கருத்தா? நிச்சயமா கிடையாது. இப்போ இவ்வளவு பண்ணிருக்காங்களா? குடியாத்தம் தொகுதியில நின்னப்போ ஆப்போசிட்ல யாரையும் நிறுத்தாம வச்சவர். ஏங்க அது நிறுத்த வேண்டாம்னு சொன்னது அண்ணா தானங்க சொல்றாரு அவரு. நாகர்கோயிலே அண்ணா கேண்டிடேட் நிறுத்தவே இல்லையே. பிரச்சாரம் பண்ண வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் டாக்டர் கலைஞர் போய் பண்ணாரு, இல்லைன்னு மறுக்க முடியுமா? சிலை வச்சப்ப நேரு அவர்களை வந்து திறந்து வச்சது. ஏங்க சிலையை வச்சதுல காங்கிரஸுக்கு பெரிய பங்கு உண்டு. அதுல வச்சது கலைஞர், வைத்தது கலைஞரா என்பது எனக்கு தெரியலங்க, உண்மையில தெரியல எனக்கு. நேரு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? நேரு தான் வந்து திறந்தாரு. ஆனா அவங்க திறக்கும் போது சொன்னார், உயிரோடு இருப்பவர்கள் சிலையை நான் திறப்பதில்லை, ஆனால் நான் வந்து இப்பொழுது காமராஜருக்காக வந்து திறக்கிறேன் என்று சொன்னார். அது கலைஞர் வைத்தாரா என்பது எனக்கு நினைவுக்கு வரவில்லை. நான் அதை பார்த்துவிட்டு தான் சொல்ல முடியும், தெரியாமல் அதை சொல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அவராக கூட வைத்திருக்கட்டுங்க,
பெருந்தலைவர் காமராஜர் சிலை திமுக வைத்தது என்றால் காலத்தின் கட்டாய் உயிரோடு இருக்காருங்க காமராஜர். அப்போ மணிமண்டபம்லாம் அமைச்சாங்க. எங்க மணிமண்டபம் எங்கெங்க அமைச்சிங்க? அதை சொல்லியிருக்காரு. எங்க காந்தி மண்டபத்துக்குள்ள போய் அமைச்சிங்க 10-11 அந்த காந்தி மணிமண்டபத்துக்குள்ள போய் பாருங்க. காந்தி மணிமண்டபத்தை சீரழித்தவரே டாக்டர் கலைஞர் என்ற குற்றச்சாட்டை நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா எல்லாருடைய சமாதியை உள்ள வச்சுட்டாரு. ராஜாஜி, காமராஜர், எல்லார் சமாதி அது உள்ள இருக்கு. காந்தி சமாதி என்ற அடையாளத்தையே மறைக்க பார்த்தார் டாக்டர் கலைஞர் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். திரு ஏவா வேலு அவர்களே, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? 2006-11 காலம் எனக்கு என்னவோங்க, அந்த சிலையை காங்கிரஸ் வைத்ததாகவும் அப்பொழுது காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் என்பது எனக்கு நினைவு. 62-67 அந்த டைம். அப்போ 62-67 காங்கிரஸ் பீரியடு. அப்போ கலைஞர் வச்சதுக்கு உண்டான வரலாறு இருக்கவே முடியாது. எனக்கு நினைவு சரியாக இல்லை. 62-67 காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது திறந்த சிலைங்க அது. காமராஜரனுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடணுங்கிற ஒரு விஷயத்த கலைஞர் அவர்கள் அறிவிச்சாரு முதலமைச்சராக இருக்கும்போது 6-11 அந்த டைம்ல. அது அறிவிச்சது உண்மைதான், மறுக்கல. கல்வி வளர்ச்சி நாள்னு அறிவிக்கிறது நீங்க அறிவிச்சுதான் ஆகணும். அந்த மனிதன் தானே கல்வியெல்லாம் கொண்டாந்தாரு. அவர் கொண்டாந்ததுனால தானே எல்லாரும் படிச்சுட்டு இன்னைக்கு சுந்தர் பிச்சையிலேருந்து நாதல்லா வரைக்கும் நம்ம பெற்றிருக்கிறோன்னா பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்து அந்த கல்வி திட்டம். நீங்களா இல்லை, பெருந்தலைவர் காமராஜருக்கு ஏதாவது பண்ணலைன்னா நமக்கு கெட்ட பேர் வரும்னு பண்ணதுதான் அது. இவங்க ஒன்றும் பெருசாக மனசு வந்து பண்ணவங்க கிடையாது. காமராஜருக்கு சிலை எங்கே வச்சாங்க? இங்கே பெரிய அங்கே இருக்கக்கூடிய சிலை எனக்கு தெரிஞ்சு நேரு வந்து சேர்ந்த சிலை ஜிம்கானா மைதானத்தில் இருக்கும்போது காமராஜர் முதலமைச்சர். அப்போ எனக்கு இப்போதான் நினைவே வருது. எனக்கு அந்த சிலை வைத்ததில் நீங்கள் கேட்டபோது அந்த கேள்விக்குண்டான பதில் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. 62-67 வந்து பக்தோற்சவம் முதல்வர். அப்போ இடையில 62லேருந்து 63-64 வரைக்கும் காமராஜர் இருந்தார். காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் போதே வந்து திறந்த சிலை அது. ஆகவே கலைஞருக்கும் அந்த சிலைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே அது பொய்யான வாதம். அது காமராஜருக்கு சிலை வைத்தோம் என்று சொல்கிற திரு ஏவா வேலுடைய வாதம் பொய்யான வாதம், ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். காமராஜரை தோற்கடித்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு செய்த வேலை அது. அதிலே அண்ணாவுக்கு உடன்பாடு இல்லை. காமராஜர் வெற்றி பெற்ற திரு சீனிவாசன் அவர்களை அழைத்து வந்து இவர்தான் காமராஜரை தோற்கடித்தவர் என்று சொன்னபோது வாழ்த்து என்று சொல்லிவிட்டு என் மனம் இதை ஏற்கவில்லை, காமராஜர் தோற்றது என் மனம் ஏற்கவில்லை என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. குடியாத்தத்திலே வேட்பாளரை நீக்க அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இடைத்தேர்தல் வருது, அங்க குடியாத்தத்தில் நின்று எம்எல்ஏ ஆகிறாரு. அதுக்கு ஆளை நிக்க வைக்கல. அதே மாதிரி நாகர்கோயிலில் கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அண்ணாவின் பேச்சை மீறி போய் டாக்டர் மத்தியாசுக்கு வேலை செய்தவர் டாக்டர் கலைஞர். எப்படி நீங்கள் கலைஞர் காமராஜருக்கு அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு சொல்லுவீங்க? நாகர்கோயிலுக்கு அவர் போகாமல் இருந்திருந்தாருன்னா எல்லா பொருத்தமும் அவருக்கு வரும். ஆனால் நாகர்கோயிலிலே மீண்டும் போய் காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். வேறு வழி கிடையாது. கல்வி நாள்னு நீங்கள் அவர் பேரை தான் வைக்க முடியும். வேற கழகத்தில் இருக்கவங்க யார் பேரையும் உங்க வைக்க முடியாது. பெரியார் என்ன சொன்னார்? நீங்க தூக்கி கொண்டாடக்கூடிய தலைவர், அவருக்கு முதலமைச்சர் இருந்து விலகிற அன்னைக்கு சொல்றாரு பெரியாரு, திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெரியார் அன்னைக்கு, இந்த மனிதனை விட்டு விடாதீர்கள், இந்த மனிதன் முதல்வர் பதவியிலிருந்து இறங்கிவிட்டால் தமிழ்நாடு இன்னும் 10 ஆண்டுகள் பின்னாலே போய்விடும் என்று சொன்ன வரலாறு ஏவா வேலுக்கு நிச்சயமா தெரியாது. அதனால காமராஜருக்கு நீங்க பெருமை சேர்த்தன்னு சொல்றதெல்லாம் தவறு. முதல்வர் காலை உணவு திட்டம் என்பதை அதற்கு ஒரு பெயரை முதல்வர் ஜோசப் இதை வைத்திருக்கிறார். நல்ல காரியம் செய்திருக்கிறார் முதல்வர் ஜோசப் இதை. உண்மையிலே ஏவா வேலு உண்மையிலே நல்ல மனம் கொண்டு அவர் பாராட்டியிருக்க வேண்டுமானால் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை பாராட்டுகிறேன். எங்கள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு முதல்வர் திட்டம் என்று கொண்டு வந்தார். அதற்கு தகுதியான காமராஜர் பெயரை வைத்த உங்களை பாராட்டுகிறேன் என்று சொல்லியிருந்தால் நான் ஏவா வேலுவை பாராட்டியிருப்பேன். ஆனால் அதை ஏன் பேரை மாற்றினீர்கள் என்று சொல்லும்போது உங்கள் மனதிலே அழுக்கு இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் பெயரை வைத்ததற்கே நீங்கள் குற்றம் சொல்வீர்களானால் உங்கள் மனது முழுவதும் அழுக்காக இருக்கிறது. அழுக்கு மனம் கொண்டவர் நீங்கள் என்று குற்றம் சாட்ட விரும்புகிறேன்.